ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாமல் இருந்தா, அதாவது சந்திரன் நீசமாகி அல்லது சந்திரன் ராகு கேது பிடியில் இருந்தா, இந்த மாதிரி சந்திரன் சரியில்லாமல் இருந்தால், அல்லது யாருக்காவது சந்திர தசை நடந்தா, அல்லது யாருக்காவது அம்மா கூட மன வருத்தம், எங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறதே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அம்மா, மாமியார், இப்படி அம்மா வயதை ஒத்த பெண்கள் கூட மன வருத்தம், மனக்கசப்பு இருந்தால் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம், ஐயம்பேட்டை, அங்கே இருக்கக்கூடிய தாழமங்கை சந்திரமௌலீஸ்வரர் கோவில். நான் உங்களுக்கு சப்தஸ்தான தலங்கள் பற்றி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 7 கோவில்கள் சேர்ந்து வழிபாடு பண்ணணும், அதுக்கு சப்தஸ்தான தலங்கள்னு பேர் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் சப்த மங்கை ஸ்தலங்கள்னு உண்டு, 7 கோவில்கள். அதில் ஒரு கோவில் இந்த கோவில் தாழமங்கை. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் சந்திரமௌலீஸ்வரர். அம்பாளினுடைய திருநாமம் ராஜராஜேஸ்வரி. உங்களுக்கு சந்திரதசை நடக்குதுன்னா ஒரு திங்கட்கிழமை அன்றைக்கோ அல்லது ஒரு பௌர்ணமி அன்றைக்கோ இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகிற நாளில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. ரொம்ப முக்கியமாக ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாமல் இருக்கு, சந்திரன் முழுவதுமாக கிரகணமாக இருக்குன்னா அவர்கள் ஒரு திங்கட்கிழமை அன்றோ அல்லது ஒரு பௌர்ணமி அன்றைக்கோ தாழமங்கை சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு வழிபாடு செய்து பயன்பெறலாம். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.